ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஆஃப் ஏப்ரல் 2024 தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, விச் கண்ட்ரி இஸ் கண்டினியூட்டிங் டு ஹோல்டு த டைட்டில் ஆஃப் வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஆர்ம் இம்போர்ட்டர்? உலகின் மிகப்பெரிய ஆயுத இறக்குமதி நாடு என்ற நிலையினை தக்க வைத்து கொண்டுள்ள நாடு எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, இந்தியா தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்தியா தான் வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஆர்ம் இம்போர்ட்டர், உலகின் மிகப்பெரிய ஆயுத இறக்குமதி நாடு. மூவிங் ஆன் டு த செகண்ட் கொஸ்டின், சப்சார் குட் ஃபெஸ்டிவல் இஸ் செலிப்ரேட்டட் இன்? சப்சார் குட் திருவிழா எங்கு கொண்டாடப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, மிசோரம் தான் கரெக்ட் ஆன்சர். மிசோரத்தில் தான் சப்சார் குட் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறாங்க. மூவிங் ஆன் டு த தேர்ட் கொஸ்டின், த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இஸ் லொக்கேட்டட் அட்? இந்திய புவியியல் ஆய்வு மையத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கொல்கத்தா தான் கரெக்ட் ஆன்சர். கொல்கத்தா தான் இதுக்கு சரியான விடை. Moving on to the fourth question, the proposed location of Bharat Semiconductor Research Center is? பாரத் குறைக்கடத்தி ஆராய்ச்சி மையமானது எங்க நிறுவப்பட உள்ளதுன்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஐஐஎஸ்டி திருவனந்தபுரம் தான் கரெக்ட் ஆன்சர். இந்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் திருவனந்தபுரம் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ திருவனந்தபுரத்தில் தான் பாரத் குறை கடத்தி ஆராய்ச்சி மையம் நிறுவப்பட உள்ளது. Moving on to the fifth question, the sixth edition of the United Nations Environmental Assembly or UNEA 6 was held at? ஆறாவது ஐக்கிய நாடுகள் சபையின் சுற்றுச்சூழல் சபை அல்லது UNEA 6 எங்க நடத்தப்பட்டதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, நைரோபி தான் கரெக்ட் ஆன்சர். நைரோபில தான் 6th UNEA நடந்துச்சு. Moving on to the sixth question, which state launched widow remarriage incentive scheme into the recent times? கைம்பெண் மறுமண ஊக்கத்தொகை திட்டத்தினை சமீபத்தில் அறிமுகப்படுத்தியுள்ள மாநிலம் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஜார்க்கண்ட் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the seventh question, nine with state of உத்தர் பிரதேஷ் cases related with? நயீம் மற்றும் உத்தரப்பிரதேச மாநில அரசு ஆகியவற்றிற்கு இடையிலான வழக்கு எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, டையிங் டிக்ளரேஷன், மரண வாக்குமூலம் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the eighth question, antiretroviral drug Dowdwiger is used to combat? தீநுண்மி தடுப்பு மருந்து சிகிச்சை மருந்தான டோல்டெக்ராவிர் எந்த நோய் பாதிப்பிற்காக எதிராக பயன்படுகின்றதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஹெச்ஐவி தான் கரெக்ட் ஆன்சர். ஹெச்ஐவி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். மூவிங் ஆன் டு த நைன்த் கொஸ்டின், who was named the தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் ரீசன்ட்லி? சமீபத்தில் தமிழ்நாடு மாநில தேர்வு ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஜோதி நிர்மலா சாமி. ஜோதி நிர்மலா சாமி தான் கரெக்டான ஆன்சர். மூவிங் ஆன் டு த 10th கொஸ்டின், ஆப்ரேஷன் காமதேனு வாஸ் கண்டக்டட் பை? காமதேனு நடவடிக்கையினை நடத்திய அமைப்பு எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ். ஜம்மு மற்றும் காஷ்மீர் காவல்துறை தான் கரெக்டான ஆன்சர். Moving on to the 11th question, India's first marine force was launched by? இந்தியாவின் முதலாவது கடல்சார் வலங்காப்பு படை யாரால் தொடங்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு தான் கரெக்ட் ஆன்சர். தமிழ்நாடு தான் இதுக்கு சரியான விடை. Moving on to the 12th question, which country ratified the International Solar Alliance and became the 97th member? சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியை அங்கீகரித்து அந்த அமைப்பின் 97வது உறுப்பினரான நாடு எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பனாமா தான் கரெக்ட் ஆன்சர். பனாமா தான் இதுக்கு சரியான விடை. Moving on to the 13th question, the world longest twin lane Sela tunnel was recently inaugurated in? உலகின் மிக நீளமான இரட்டை வழிப்பாதை கொண்ட லேசான சுரங்கப்பாதை சமீபத்தில் எங்கு திறக்கப்பட்டுள்ளது?
இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அருணாச்சல் பிரதேஷ். அருணாச்சல் பிரதேசம் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். மூவிங் ஆன் ஃபர்தர் 14th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா த செகண்ட் பிக்கஸ்ட் மேன்மேட் மீத்தேன் லீக் ஹேப்பன்ட் இன். மனிதனால் உருவாக்கப்பட்ட இரண்டாவது மிகப்பெரிய மீத்தேன் கசிவு நிகழ்வு எங்க நடைபெற்றதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கசகஸ்தான் தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் டு த 15th கொஸ்டின் Asiatic lions IUCN status has been reclassified as. IUCN பட்டியலில் ஆசிய சிங்கத்தின் பாதுகாப்பு நிலை எவ்வாறு மறுவகைப்படுத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வல்னரபிள், எளிதில் பாதிக்கப்படக்கூடிய இனம். மூவிங் ஆன் டு த 16th கொஸ்டின் which state inaugurated the state owns over the top OTT platform. மாநில அரசிற்கு சொந்தமான இணையதள ஒளிபரப்பு சேவை வழங்கும் தளத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கேரளா தான் கரெக்டான ஆன்சர். மூவிங் ஆன் ஃபர்தர் 17th கொஸ்டின் என்னன்னா who became the first female judge of High Court in 1937 in India. 1937ஆம் ஆண்டில் இந்தியா உயர்நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதியாய் பொறுப்பேற்றவர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆனா சாண்டி தான் கரெக்ட் ஆன்சர். ஆனா சாண்டி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். Moving on to the 18th question, who has translated Mamang Dai's English novel The Black Hill into Tamil? மாமங் தாய் எழுதிய த பிளாக் ஹில் என்ற ஆங்கில மொழி புத்தகத்தினை தமிழில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கண்ணையன் தட்சிணாமூர்த்தி தான் கரெக்ட் ஆன்சர். கண்ணையன் தட்சிணாமூர்த்தி தான் த பிளாக் ஹில்ன்ற இங்கிலீஷ் புக்கை தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க. மூவிங் ஆன் டு த 19th கொஸ்டின் which force has the largest share of women personnel among central force in India? இந்தியாவின் மத்திய படைகளில் பெண் பணியாளர்கள் அதிக எண்ணிக்கையில் உள்ள படைப்பிரிவு எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ், ரயில்வே பாதுகாப்பு படை தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் டு த 20th கொஸ்டின் த வேர்ல்டு ஃபர்ஸ்ட் மாஸ்க் பில்ட் யூசிங் 3D பிரிண்டட் டெக்னாலஜி வாஸ் இனாகிரேட்டட் இன். முப்பரிமாண அச்சிடல் தொழில்நுட்பத்தில் கட்டமைக்கப்பட்ட உலகின் முதல் மசூதி சமீபத்தில் எங்கு திறக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சவுதி அரேபியா. சவுதி அரேபியா தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். Moving on to the 21st question, கழுவேலி வாட்டர்ஷெட் ரீஜியன் இஸ் லொக்கேட்டட் இன். கழுவேலி நீர்பிடிப்பு பகுதி எங்க அமைந்துள்ளதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட், விழுப்புரம் மாவட்டம் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். Moving on to the 22nd question, which country hosts the largest number of zero food children? உணவற்ற குழந்தைகள் அதிக எண்ணிக்கையில் உள்ள நாடு எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இந்தியா தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 23rd question, which of the following movie has won 7 awards in the 96th Academy Awards? பின்வருவனவற்றுள் 96வது அகாடமி விருதுகளில் 7 விருதுகளை வென்றுள்ள திரைப்படம் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஓப்பன் ஹெய்மர் தான் கரெக்ட் ஆன்சர். ஓப்பன் ஹெய்மர் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். Moving on to the 24th question, which organization released the Women Business and the Law Report? பெண்கள் வணிகம் மற்றும் சட்ட அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வேர்ல்டு பேங்க், உலக வங்கி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். Moving on to the 25th question, which state recorded the highest number of checklists in Global Great Backyard Bird Count GBBC 2024? 2024ஆம் ஆண்டு உலக கிரேட் பேக்யார்ட் பறவை கணக்கெடுப்பில் அதிக எண்ணிக்கையிலான சரிபார்ப்பு பட்டியலை பதிவு செய்துள்ள மாநிலம் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கேரளா தான் கரெக்டான ஆன்சர். கேரளா தான் இதுக்கு சரியான விடை. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபியூச்சர் வீடியோவில் இன்னும் நிறைய கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணலாம்.